ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து திடீர்னு ஒரு பயங்கரமான சம்பவம். இது பிக் பாஸ் சீசன் 9 நடக்காத சம்பவம் ஆச்சப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் தவிர யாருமே வந்தது கிடையாது. அதுவும் அந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே வருவாங்க. சரிங்களா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதில் QCயில் வந்து நம்மளுடைய விஜய் பார்வதி திவாகர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து QCலாம் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் மட்டும் செலக்ட் ஆகிருக்காங்க போல இருக்குது. ஒன்று சுபிக்ஷா, இன்னொன்று நம்ம சபரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா. மற்றவங்க எல்லாம் ரிஜெக்டட் போல இருக்குது. செம்ம காலில் இருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆன பாட்டில் வச்சுருக்கீங்களோ உள்ளே வாங்கினும் போது சுபிக்ஷா ஃபஸ்ட்டு உள்ளே போனாங்க. அதுலேயும் ரம்யா ஒரு மொக்கம் வாங்கினாங்க. அங்கேருந்து யார் முதல்ல வரா அப்படின்போது சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்லேயே அங்கே நின்றுருந்தாங்க. இந்த டோராண்ட கன்ஃபெஷன் ரூம் டோராண்ட அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஓடிறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடினாங்க. அதுங்களும் பிக் பாஸ் வந்துட்டு சுபிக்ஷா நீங்கள் உள்ளே வாங்கணும்னு செம மொக்கம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க நம்ம சபரிக்கிட்ட. அப்பா ஃபுல்லாக டோட்டலாக நடிப்புன்ற. சரி ஓகே, சுபிக்ஷா உள்ளே போய் உட்காந்தவொடனே பிக் பாஸ் வந்துட்டு எத்தனை பாட்டில் ஓகே ஆச்சுன்னு போது ஒன்றுன்னுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு உண்டான சன்மானத்தை இப்போ ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்கன்னு போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் தாடியும் கேடியுமா உள்ளே போகிறாரு. முகத்தை மறைக்கல, ஒரு ஏஜென்ட் மாதிரி உள்ளே போகிறாரு. இந்த MIB படத்தில் வருவாங்க, மென் இன் பிளாக் படத்தில் அந்த மாதிரி போகிறாரு. ஒரு பொட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்னடா இது திடீர்னு கன்ஃபர்ஷன் ரூமில் இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க, ஒன்றுமே புரியலையாப்பான்னா அந்த பெட்டி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன பெட்டி? நம்ம அந்த காசுக்கு வந்து வைப்பாங்க பணப்பெட்டி, அந்த பெட்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஓப்பன் பண்ண முடியல, ட்ரை பண்ணுங்கன்றாங்க. திரும்பி ஓப்பன் பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்க, CF வருவார். அவர் திரும்ப வந்தார். வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தா உள்ளே வந்துட்டு எல்லோ கலர் காயின் இருந்தது. ஸோ இதை நீங்களே வச்சுக்க போகிறீங்களா இல்லை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லட்டுமா, கேம் முடியும் போது நான் அதெல்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணிக்கோங்க டிஸ்கஸ், ஆனால் எனக்கு இப்போ வேணும் முடிவு தெரிஞ்சாகணும். சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதில் வந்துட்டு போட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து உள்ளே போக போகிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு விஷயமா இருக்க போது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த டாஸ்கில் யாரெல்லாம் வெறி கொண்டு விளையாட போகிறாங்க அப்படின்ட்டு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீக்லி டாஸ்க் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போன வாரம் மாதிரி மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களுடைய லைக்கை, ஆதரவான அந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.